இந்திய நெல் சாகுபடி. தமிழ்நாட்டில் நெல் ஒரு முக்கிய உணவு பயிராக பயிரிடப்பட்டு வருகிறது. சிக்கன நீர்ப்பாசனத்தில் இளநாற்றை அதிக இடைவெளியில் சதுர நடவு செய்து களை கருவி உபயோகித்து விளைச்சலை அதிகரிக்கும் மாற்று நெல் பயிர் சாகுபடி முறை திருந்திய நெல் சாகுபடி முறையாகும். மண் மாதிரி எடுத்தல். வயலினை உழவு ஓட்டுவதற்கு முன்பு ஒரு ஏக்கருக்கு 5 to 6 இடங்களில் Z வடிவத்தில் தேர்வு செய்து மண் வெட்டி கொண்டு மண் மேற்புறமுள்ள புல் மற்றும் மண்ணை சுரண்டி ஆங்கில எழுத்து V வடிவத்தில் மண்ணை வெட்டி சாய்வாக உள்ள பரப்பில் இருந்து மண்ணை சுரண்டி 1 கிலோ அளவில் எடுத்து நிழலான இடத்தில் பேப்பரின் மேல் பரப்பி கல், தூசி, கட்டிகள், புல் மற்றும் சருகுகளை நீக்கி அதிலிருந்து 1/2 கிலோ அளவில் குவார்ட்டரிங் முறையின் மூலம் எடுத்து மண் பரிசோதனை நிலையத்திற்கு அனுப்பி மண்ணில் உள்ள தழை, மணி, சாம்பல் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களின் அளவுகளை அறிந்து கொள்ள வேண்டும். பருவம் மற்றும் ரகம் தேர்வு. கார், தாளடி, பிசானம், சம்பா 125 முதல் 135 நாட்கள். ஆடுதுறை 39, கோ 43, IR 20, வெள்ளை பொன்னி BPT 5204. சான்று விதை. இன தூய்மை 99%, புற தூய்மை 98%, முளைப்பு திறன் 80% உடைய சான்று விதைகளை பயன்படுத்த வேண்டும். ஒரு ஏக்கர் நடவு வயலுக்கு 2 கிலோ விதை மட்டுமே போதுமானது. விதை நேர்த்தி. ஒரு ஏக்கருக்கு தேவையான 2 கிலோ விதையுடன் விதைப்பதற்கு முன்பு 20 கிராம் சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் என்ற உயிர் பூசணக்கொல்லி கொண்டு விதை நேர்த்தி செய்யவும். பின்பு விதையினை ஒரு பாக்கெட் அசோஸ்பைரில்லம் உயிர் உரத்துடன் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். ஆரோக்கியமான நாற்று நல்ல விதை நெல்லிலிருந்துதான் கிடைக்கிறது. இவ்விதையினை 24 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து பின்பு இருட்டு அறையில் 24 மணி நேரம் வைத்திருந்து முளை கட்ட வேண்டும். மேடை நாற்றங்கால் தயாரிப்பு. ஏக்கருக்கு 3 கிலோ விதை மட்டும் தேவை என்பதால் ஒரு ஏக்கர் நடவுக்கு தேவையான நாற்றுக்களை 1 சென்ட் அதாவது 40 சதுர மீட்டர் நாற்று மேடையில் தயாரிக்கலாம். நடவு வயலின் அருகிலோ அல்லது நடவு வயலின் ஓரத்திலோ நாற்று மேடை அமைக்க வேண்டும். நடவு வயலின் ஓரத்தில் 1x5 மீட்டர் அளவுள்ள 8 மேடைகளை அருகில் இருக்கும் மண்ணை எடுத்து உருவாக்க வேண்டும். மேடைகளை தகுந்த இடைவெளியில் உருவாக்கும் போது இடையே இருக்கும் மண்ணை வெட்டி எடுத்து மேடையை அமைக்க வேண்டும். ஒவ்வொரு 5 சென்டிமீட்டர் மேடையிலும் 375 கிராம் விதையை முளை கட்டிய பின் பரவலாக விதைக்க வேண்டும். பிறகு நாற்று மேடை ஒன்றுக்கு 95 கிராம் வீதம் 8 நாற்று மேடைகளுக்கு தேவையான 760 கிராம் DAB உரத்தை நன்கு பொடி செய்து மண்ணுடன் கலந்து நாற்று மேடைகளை 4 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நிரப்பிவிட வேண்டும். விதைத்த பின் தென்னை ஓலைகள் அல்லது வைக்கோல் கொண்டு மேடைகளை மூடிவிட்டு 3ஆம் நாள் எடுத்துவிடலாம். நாற்று மேடை மண் வளமானதாக இருந்தால் மேலுரம் இட தேவையில்லை. விதைத்த 1 வாரத்திற்கு பின் நாற்று வளர்ச்சி குறைவாக இருந்தால் 0.5% யூரியா கரைசலை பூவாளி கொண்டு தெளிக்கலாம். பூவாளி கொண்டோ சுற்றியுள்ள பள்ளங்களில் நீர் பாய்ச்சியோ நீர் மேலாண்மை தேவைக்கேற்ப மேற்கொள்ள வேண்டும். நடவு வயல் தயாரிப்பு. நடவுக்கு 10 நாட்களுக்கு முன்பாக நடவு வயலில் ஏக்கருக்கு 5 டன் நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் உரத்தை சீராக பரப்பி நீர் பாய்ச்சி சேறு உழவு செய்ய வேண்டும். அதன்பின் வயலை 2 அல்லது 3 முறை உழவு செய்து தேவையான அளவிற்கு தொழி கிடைக்குமாறு செய்யவும்.
கடைசி உழவின் போது பரிந்துரைக்கப்பட்ட தழை, மணி மற்றும் சாம்பல் சத்தில் அடி உரமாக 50% தழைச்சத்து மற்றும் 20 கிலோ பொட்டாஷ் சாம்பல் சத்தும் 100% மணிச்சத்தும் இட வேண்டும். அதன் பின்பு வயலை நன்கு சமன்படுத்திய பிறகு அடையாளமிடும் மார்க்கர் கருவி பயன்படுத்துவதற்கு ஏற்ப வயல் ஈரப்பதமாக இருக்க வேண்டும். நாற்று நடவு. 14 நாட்கள் வயதுடைய நாற்றுக்களை நடவுக்கு உபயோகிக்க வேண்டும். நாற்று பறிக்கும் பொழுது தனித்தனியாக எடுக்காமல் பத்தைகளாக நடவு வயலுக்கு எடுத்துச் சென்று நடவு வயலில் நடவுக்கு வசதியாக ஆங்காங்கே வைத்துக் கொள்ளவும். நாற்றுக்களை பத்தைகளிலிருந்து பிரித்து எடுத்து 22.5 x 22.5 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஒவ்வொரு நாற்றாக சதுர நடவாக நட வேண்டும். வேர்கள் மேல் நோக்கி இல்லாமல் 3 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு மிகாமல் மேலாக நடவு செய்ய வேண்டும். இவ்வாறு நடவு செய்வதற்கு மார்க்கர் கருவி அல்லது நடவு கயிற்றில் 22.5 சென்டிமீட்டர் இடைவெளியில் அடையாளத்திற்கு கலர் துண்டு துணிகளை கட்டி நடவு கயிற்றை 22.5 சென்டிமீட்டர் என்ற அளவில் மாற்றி மாற்றி போட்டு நடவு செய்யும் பொழுது 22.5 x 22.5 சென்டிமீட்டர் என்ற அளவில் இடைவெளி அமையும். களை கருவி உபயோகிப்பது அவசியமாதலால் வரிசை சதுர நடவு முக்கியமானதாகும். நீர் மேலாண்மை. 2 - 2.5 சென்டிமீட்டர் உயரம் நீர் கட்டி பின் மண்ணின் மேல் பரப்பில் லேசான கீறல் வெடிப்புகள் தோன்றிய பின் மறுபடியும் 2 - 2.5 சென்டிமீட்டர் நீர் கட்ட வேண்டும். இந்த முறையை பஞ்ச கட்டும் பருவம் வரை மட்டும் செய்ய வேண்டும். அதன் பின் அறுவடைக்கு முன்பு வரை 2 - 2.5 சென்டிமீட்டர் நீர் கட்டி மண்ணின் மேற்பரப்பில் நீர் மறைந்த பின் மண்ணை காய விடாமல் மறுபடியும் அதே அளவு நீர் கட்ட வேண்டும். களை நிர்வாகம். களை கருவி அதாவது கோனோ வீடர், உருளும் களை கருவி அதாவது ரோட்டரி வீடர் கொண்டு நட்ட 10 - 12, 20 - 22, 30 - 32, 40 - 42 நாட்களில் செடிகளுக்கு ஊடே குறுக்கும் நெடுக்குமாக உபயோகித்தல். களைகள் கட்டுப்படுத்தப்படுவதுடன் அவை அந்த வயலுக்கே இயற்கை உரமாகவும் மாற்றப்படுகின்றன. உருளும் களைக்கருவி மண்ணை பிரட்டி விடுவதால் காற்றோட்டம் கிடைக்கிறது. மண்ணின் மேற்பரப்பில் லேசான வெடிப்புகள் ஏற்பட்டால் காற்றோட்டம் மேம்படும். மேலுரம் இடும் சமயத்தில் உரமிட்ட பின் களைக்கருவியை உபயோகிக்க வாய்ப்புள்ளதால் உரங்கள் மண்ணில் கலந்து உபயோகத்திறன் அதிகரிக்கிறது. ஊட்டச்சத்து மேலாண்மை. நெல்லை பொறுத்தவரை நைட்ரஜன் அதாவது தழைச்சத்து, பாஸ்பரஸ் அதாவது மணிச்சத்து, பொட்டாசியம் அதாவது சாம்பல் சத்து மற்றும் ஜிங்க் அதாவது துத்தநாதம் ஆகியவை முக்கிய ஊட்டச்சத்துகள் ஆகும். திருந்திய நெல் சாகுபடியில் தழைச்சத்து மேலாண்மையானது. இலை நிற வண்ண அட்டையை பயன்படுத்தி பயிரின் இலையுடன் ஒப்பிட்டு பயிருக்கு தேவையாக இருந்தால் மட்டுமே மேலுரமாக தழைச்சத்தை அளிக்க வேண்டும். மேலுரமாக நடவு செய்த 20 - 25 நாட்களில் 50 விழுக்காடு 27.5 கிலோ யூரியா தழைச்சத்தாகவும் 10 கிலோ பொட்டாஷ் உரம் இட வேண்டும். நட்ட 14ஆம் நாள் முதல் பூக்கும் பருவம் வரை இலை நிற அட்டையை பயன்படுத்தி குறியீட்டை எடுக்க வேண்டும். சீரான பயிர் எண்ணிக்கையுள்ள வயலில் நோய் தாக்காத இலையின் நிறச்செறிவு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் இருந்தால் பயிரில் தேவையான தழைச்சத்து இருக்கிறது என்று பொருள். எனவே மேலுரம் இட தேவையில்லை. ஆனால் நிறச்செறிவு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே இருந்தால் மேலுரம் இட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 10 செடிகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேர்வு செய்து ஒவ்வொரு செடியிலும் நன்கு படர்ந்து விரிந்த மேல் மட்டத்தில் உள்ள இலைகளை தேர்வு செய்ய வேண்டும். மேலிருந்து 3வது இலை பொருத்தமானது. இலையின் நடுப்பகுதியை இலை நிற அட்டையில் வைத்து நிறத்தை ஒப்புமை செய்ய வேண்டும். இலையின் நிறம் 2 நிறச்செறிவுக்கு இடையில் இருந்தால் 2க்கும் இடைப்பட்ட சராசரி மதிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இலையை கிள்ளவோ சேதப்படுத்தவோ கூடாது. இலையை நிறம் பார்ப்பவரின் நிழலில் வைத்து ஒப்புமை செய்ய வேண்டும். இல்லையெனில் சூரிய ஒளியின் தாக்கம் இலை நிற குறியீட்டை பாதிக்கும். ஒவ்வொரு முறையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இலை நிற அட்டை குறியீட்டு அளவுகளை ஒப்பு நோக்குதல் நல்லது. இந்த முறையை 7 முதல் 10 நாட்கள் இடைவெளியில் கடைபிடிக்க வேண்டும். அல்லது குறிப்பிட்ட வளர்ச்சி நிலையில் ஆரம்ப சிம்பு வெடிக்கும் நிலை, திறம்பட்ட சிம்பு வெடிக்கும் நேரம், கதிர் உருவாகும் நேரம் மற்றும் பூக்கும் பருவம் போன்ற நிலைகளில் அதற்கு தகுந்தாற்போல் தேவையான தழைச்சத்தை அளிக்க வேண்டும். நுண்ணுயிர் உரம் 4 பாக்கெட் அசோஸ்பைரில்லம் நுண்ணுயிர் உரத்தை 10 கிலோ தொழு உரம் மற்றும் 10 கிலோ மண்ணுடன் கலந்து நடுமுன் பரவலாக தூவிவிட வேண்டும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. சூடோமோனாஸ் கொண்டு விதை நேர்த்தி செய்தல் மூலம் விதை மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தலாம். விளக்கு பொறி அமைத்து அந்த பூச்சிகளின் நடமாட்டத்தினை கண்காணித்து தடுப்பு முறையை மேற்கொள்ள வேண்டும். இனக்கவர்ச்சி பொறி அமைத்து ஆண் அந்த பூச்சிகளை கவர்ந்து அழித்தல். பறவை தாங்கிகளை அமைத்து இலை சுருட்டு புழு, குருத்துப்புழு, படைப்புழு ஆகியவற்றை உண்ண அமைத்தல் வேண்டும். வேப்பங்கொட்டை சாறு 5% அல்லது 3% வேப்ப எண்ணெய் தெளித்தல் மூலம் இலைப்பேன், இலை சுருட்டு புழு, குருத்துப்புழு, படைப்புழுவினை கட்டுப்படுத்தலாம். நன்மை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த நெல் வயலினை சுற்றி தட்டை பயிறு மற்றும் உளுந்து பயிறுகளை ஊடு பயிராக சாகுபடி செய்தல். அறுவடை 80% நெல் மணிகள் பொன்னிறமாக மாறுதல். திருந்திய மேலாண்மை முறைகளால் ஏற்படும் கூட்டு செயற்பாட்டால் சராசரியாக திருந்திய நெல் சாகுபடி முறையில் ஒரு ஹெக்டருக்கு 7227 கிலோ மற்றும் வழக்கமான முறையில் ஒரு ஹெக்டர் நெல்லுக்கு 5657 கிலோ கிடைத்துள்ளது. இதில் திருந்திய நெல் சாகுபடி முறையில் ஒரு ஹெக்டருக்கு 1570 கிலோ அதிக விளைச்சல் கண்டுள்ளது. ஏக்கருக்கு 7 மூட்டை நெல் அதிகமாக கிடைக்கும். இதைவிட அதிக பயன் கிடைக்கவும் வாய்ப்புள்ளது. 12% ஈரப்பதம் உள்ள நெல் மணிகளை சேமிக்க வேண்டும்.